அனைவருக்கும் வணக்கம். ஆண்டவன் அருளில் இன்று முதல் ஸ்ரீ மகாபாரதம் என்னும் ஒரு மிகப்பெரிய கதையை, அது கதை என்பதை விட இதிகாசம், இப்படியாக நடந்தது என்பது பொருள். அந்த இதிகாசத்தை ஆண்டவன் அருளில் சொல்லத் துவங்குகிறேன். இது ரொம்ப நம்முடைய இந்திய நாட்டின் சொத்து. இராமாயணமும் மகாபாரதமும் இதிகாசம் இப்படி நடந்தது என்று சொல்வது. இதில் இராமாயணம் சூரிய வம்சத்து அரசர்களின் கதையை சொல்வதாகவும், மகாபாரதம் சந்திர வம்சத்து அரசர்களின் கதையை பிரதானமாக சொல்வதாகவும் பெரியோர் கூறுகின்றனர். இதில் நிறைய இதனுடைய அடிப்படை கதை நம் அனைவரும் அறிந்த ஒன்று. சகோதரர்களின் யுத்தம். அங்கும் இராமாயணத்திலும் சகோதரர்கள், அதாவது ஒரு சத்திரிய சமூகம், ராஜா தசரதனுடைய குடும்பத்தில் உள்ள சகோதரர்கள், கிஷ்கிந்தையில் உள்ள ஒரு வானர சகோதரர்கள். வானர சகோதரர்கள் என்பவர்கள் வாலி, சுக்ரீவன் அவர்கள். ஒரு பக்ஷி சகோதரர்கள், ஜடாயுவின் சகோதரர். ஒரு அரக்க சமூகத்தை சார்ந்த சகோதரர்கள், ராவணன், கும்பகர்ணன், விபீஷ்ணன். இப்படி சகோதரர்களின் விஷயங்களை பற்றி பேசியது இராமாயணம். குறிப்பாக மகாபாரதமும் சகோதரர்களை பற்றித்தான். இவ்வாறு அடிப்படை கதையில் அடிப்படை கரு என்று பார்க்கும்போது மண்ணாசை பெண்ணாசை என்று பெரியோர் எளிமையாக சொல்வதானால், இராமாயணம் பெண்ணாசை, மகாபாரதம் மண்ணாசை. ஏன்னா அங்கே எல்லாம் இராமாயணத்தில் எல்லாரும் தியாகிகள், விட்டு கொடுப்பதில் வல்லவர்கள். இங்கே இந்த கௌரவர்களுடைய அந்த குடும்பம் வெவ்வேறு சூழலில் இருந்தது. இந்த கதை அனைத்துமே வெளியே எங்கேயோ நம்ம தேட வேண்டிய கேரக்டர்ஸஸ் அல்ல. இந்த அத்தனை கேரக்டர்களும், இந்த அத்தனை பாத்திரங்களும் நாம் அன்றாட வாழ்வில் சந்திக்கும் பாத்திரங்கள். இவர்கள் வேறு யாரோ எங்கேயோ நடந்த கதை, ஏதோ ஒரு யுகத்தில் நடந்த கதைப்பா, நமக்கு எதுக்குப்பா, அப்படி கிடையாது. இந்த கதையை புரிந்து கொண்டு விட்டோமானால், படித்து விட்டோமானால், எந்தெந்த பாத்திரங்கள் எப்படி நடந்து கொண்டன, அவர்களின் முடிவு என்னவாக இருந்தது, ஒவ்வொரு பாத்திரங்கள் எப்படி தியாகம் செய்தன, அவர்களின் உயர்வு என்னவாக இருந்தது, யார் எப்படி கொடுத்தார், எந்த உயர்நிலையை அடைந்தார், யார் எவ்வளவு தர்மத்தை கட்டி காப்பாற்றினார், பரிபாலித்தார், அவர்களுடைய வாழ்வு எவ்வளவு செம்மையாக இருந்தது. இந்த அடிப்படை தர்ம கருத்துக்களை எல்லாம் சொல்வது மகாபாரதம். இராமாயணம் மகாபாரதம். இன்று நாம் மகாபாரதத்தை எடுத்துக்கொள்வதால் அதனுடைய இதை மட்டும் பார்ப்போம். மகாபாரதம் இவ்வாறு இதை நம்ம புரிந்து கொண்டு விட்டோமானால், இவங்க யார் தெரியுமா, அந்த மகாபாரதத்தில் வர இந்த கேரக்டர் தான். நாம் இவர்களை இப்படி தான் டீல் செய்ய வேண்டும், இவர்களிடம் நாம் இந்த அளவுக்கு பழக வேண்டும், இந்த அளவிற்கு நமக்கு இதுதான் நம்முடைய இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கும் என்று ஒரு மேலாண்மை தத்துவத்தையே நம்மளால் அறிய முடியும். அதையும் தாண்டி இதில் என்ன இல்லை, இதில் அன்பு உள்ளது, அறிவுள்ளது, மொழி உள்ளது, புலமை உள்ளது, திறமை உள்ளது, பல்வேறு கலைகள் உள்ளன. மனிதர்களின் அந்த உணர்வு போராட்டம் உள்ளது, உணர்ச்சி போராட்டம் உள்ளது, உண்மையான போர்க்கள போராட்டம் உள்ளது. அதையும் தாண்டி பார்த்தோமானால் இந்த மகாபாரதத்தில் மேலாண்மை கருத்துக்கள் இருக்கின்றன, அரசியல் நிர்வாகம் இருக்கிறது, சாணக்கியத்தினம் இருக்கிறது, சைக்காலஜி என்று சொல்லப்படும் உளவியல் இருக்கிறது. இன்னும் நம்ம என்னென்ன பிரிவுகள், சயின்டிஃபிக் அப்ரோச், இந்த வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சஸ்திரம் இந்த சஸ்திரம் என்று சொல்லும்போது பார்த்தோமானால் அந்த சயின்டிஃபிக் அப்ரோச் உள்ளது, ஒரு போர்க்கள யுக்திகள் உள்ளன, எப்படி போர் புரிய வேண்டும் என்ற நியதி கூறப்பட்டுள்ளது, எப்படியான ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தப்பட்டன என்பது பற்றின பல செய்திகள் நமக்கு இந்த கதையின் மூலம் கிடைக்கின்றன.
இப்போ நம்ம ஒரு பல்கலைக்கழகத்தில் என்னென்ன துறை எடுத்துக்கிறோம்? சரி, அனைத்து பல்கலைக்கழகத்திலும் சேர்த்தால் எத்தனை துறைகள் வரும்? இந்தியாவில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக துறைகளையும் எடுத்துக்கலாம். அத்தனை துறைக்கான தகவல்களும் இந்த நூல்களில் உள்ளன. எனவே இவை இதிகாசம் என்று பெயர் பெற்றுள்ளன. நாம் கட்டாயம் படிக்க பாரத நாட்டில், பெருமைமிகு பாரத நாட்டில், இந்த புண்ணிய பூமியில் பிறந்த அனைவரும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இந்த மகாபாரதம். இது காலம் கடந்து நான் படிக்க துவங்கியுள்ளேன். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற அடிப்படையில் இது உள்ளபடி இன்பமானது, இவ்வையகமே பெற வேண்டும் என்ற நோக்கில் இதை நான் பதிவேற்றுகிறேன். வழக்கம் போல் நீங்கள் கேட்டு பயனடைய வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள் ஆண்டவனிடம். ஆண்டவன் அருள்.